கிபி 13வது நூற்றாண்டுல புனித அந்தோனியார் இத்தாலியில பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போது லிஸ்பன் ஒரு நகரத்துல கொலை செய்யாத ஒரு நபரை குற்றவாளின்னு சொல்லிட்டு அவருக்கு தீர்ப்பு கொடுக்க நீதிமன்றத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச புனித அந்தோனியார் இத்தாலியில இருந்து லிஸ்பனுக்கு போறாரு. அவர் குற்றம் செய்யலைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களிடம் சொல்றாரு. ஆனா இதை ஏற்க மறுக்கிறாங்க. புனித அந்தோனியார் சொல்றாரு, இறந்து போனவனே கேட்போம், அவனே சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருந்துச்சு அவர் சொன்ன அந்த பதில். கல்லறையை தோண்டி அவனுடைய உடலை வெளியெடுக்கிறார். புனித அந்தோனியார் அந்த உடல் பக்கத்துல போயிட்டு, மனிதனே உன்னை கொலை செஞ்சது யாரு என்று கேட்கிறாரு. அப்போது அந்த இறந்து போனவன் பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் காட்டுறாரு. குற்றவாளியை கைது செய்யறாங்க. குற்றம் செய்தா ஒருத்தவரை நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டவரை விடுவிக்கிறாங்க. இப்படி நீதியின் பக்கமா அந்தோனியார் நின்று இருக்காரு. இப்படி பல அற்புதங்களை புனித அந்தோனியார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.